போகாம கேட்கணும். தலைவன் வந்து கூப்பிட்டாரு, வந்தாரு, அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, இவ்வளவு பெரிய இப்படி இருந்து போன சிறு பெண்ணை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாது. எந்த இழப்புகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது. வியாதியை குறித்து பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. எந்த மனிதனை குறித்து பயப்படக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிப்பார். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ போன்ற 3 வாலிபர்களை இந்த சிலையை வழிபடுன்னு சொல்றாரு ராஜா. இந்த சிலையை நாங்க வழிபட மாட்டோம் சொன்ன உடனே தூக்கி அக்கினி ஜுவாலையில போட்டாங்க. அதுக்கு பயப்படல. அக்கினி ஜுவாலை போட்டு நம்ம எரிஞ்சு போனா பயப்படணும். உயிரை குறித்து பயப்படல. கர்த்தர் மேலதான், கடவுள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தூக்கி போட்டாங்கம்மா, எரிஞ்சு போனாங்களா? எரியவே இல்லை. சரித்திரம். அல்லேலூயா. எரியவே இல்லை. கர்த்தர் அவங்களோடு கூட உலாவி வந்தார். அதான் சொல்ல, சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ தேவனை தவிர இந்த உலகத்தில் வேறொரு தெய்வம் கிடையாது, அவர்களுடைய தேவன் தான் தேவன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. தானியேலின் தேவனை தவிர இந்த உலகத்தில் வேறொரு தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. நாகமன் குஷ்டரோகிக்கு சுகம் கிடைத்த உடனே இஸ்ரவேலின் தேவனை தவிர இந்த உலகத்தில் வேறொரு தெய்வம் கிடையாது. அல்லேலூயா. மனுஷனால் நம்முடைய தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. உனக்கு ஒரு தெய்வம், எனக்கு ஒரு தெய்வம், ஒவ்வொருத்தவனுக்கு ஒரு தெய்வம் கிடையாது. உலகத்துக்கு ஒரே தேவன். அல்லேலூயா. நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன். இந்த உலகத்துக்கு ஒரே ரட்சகர். இந்த உலகத்துக்கு ஒரே மீட்பர். ஒருவர் தான் மீட்டெடுக்க முடியும். ஒருவர் தான் ரட்சிக்க முடியும். ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுக்க முடியும். ஒருவர் தான் சொர்க்கலோகத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அவரை இல்லாமல் நம்மளால் போக முடியாது. அவரை இல்லாமல் நம்மளால் போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையான ஒரு தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள தலைவன் அறிந்தார். இவர் தொட்டா போதும் செத்து போன பெண் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவர் இருக்கிற இடத்தை தேடி போய் அவர் கூட்டில் வந்தார். அல்லேலூயா. கூட்டில் வந்து சொன்ன உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எத்தனை மரணத்துக்கு எதுவான வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்கினார் தெரியுமா? ஜிப்மர் ஆஸ்பத்திரியில ஒருத்தர் அப்போலோ ஆஸ்பத்திரி கொண்டு போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவர் நினைவு வரல, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஜிப்மர்ல வந்து 1 மாசமா வச்சிருக்காங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. நினைவு வரவே இல்லை. இன்னும் ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு தூக்கி தந்துருவோம் சொல்லிட்டாங்க. அவர் ஒரு வாதியார். தெரியும், ஒரு மனைவி மட்டும் வந்து 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 டெய்லி வந்து அழுவுது, சர்ச்சில் வருது. சரி பரவாயில்ல, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு நான் இன்னொரு தம்பி கூட போனோம். அல்லேலூயா. நான் வெளியில நிற்கிறேன். அந்த தம்பி உள்ள போயிட்டாரு. போயிட்டு இப்போ அவங்க கையை தலைமையில வச்சு ஜெபம் பண்ணி உள்ள விடலை. ஏன்னா அது ஜென்ஸ் வார்டுன்றதால என்ன பண்ண நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் மூலமா தம்பி உள்ள போயிட்டு அவங்க தலைமையில கை வைக்கிறாரு. பிரதர் கை வச்சு அவர் அங்கே ஜெபம் பண்ண, நான் இங்கே ஜெபம் பண்ணேன். நான் அந்த ஜெபம் பண்ணி வச்சுட்டு வந்தோடனே அன்னைக்கு இரவே அவருக்கு நினைவு வந்துவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாளுக்குள்ள திரும்ப கொடுத்துருவேன், நீ தூக்கி வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க போயிட்டு எங்க ஐயா எங்களை அனுப்புறாரு, போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அந்த பொண்ணு 2 மாசமா இங்கே வரான். வந்து தொடர்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு போறான் ஆஸ்பத்திரியில. கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள இந்த நிலைமை. அல்லேலூயா. டெய்லி வந்து அந்த புள்ள அழுது ஜெபம் பண்ணிட்டு போறேன். புருஷனுக்கு எங்கள்கிட்ட பணம் பூரா நாங்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் பண்ணிப்போம். பணமே இல்லாத ஜிப்மர்ல வச்சிருக்கிறோம். ஒரு 2 நாள் பார்த்துட்டு தூக்கி அனுப்புறோம். இங்க வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் வந்துட்டு போறான். எங்க ஐயா சொன்னாரு, நீங்க ஒரு முறை போய் அந்த உங்களை தொட்டி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. எங்க 2 பேரையும் அனுப்புறாரு. அல்லேலூயா. போய் தம்பி தொட்டாரு. நான் வெளியில இருந்து ஜெபம் பண்ணேன். தம்பி தொட்டி ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் அந்த இரவே உயிரோடு எழுப்பிட்டாரு. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு 3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நினைவு வந்த உடனே ஃபுல் சூப்பர் ஆயிட்டாரு ஆளு. அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி வேற எங்கேயும் போகலை. வேற எங்கேயும் என்ன பண்ணல, போகலை. நேரம் சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சர்ச்சில் 1 வாரம் நாங்கள் தங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கே போவோம். அல்லேலூயா. சர்ச்சில் தங்குறாங்கம்மா. சர்ச்சில் தங்கிட்டு இருக்காங்க. நல்லா 2 நாள் ஆயிடுச்சு தூங்குறாங்க. நாங்கள் போய் டெய்லி நைட்டில் போய் சர்ச்சில் தங்கி அவங்களுக்காக ஜெபம் பண்ணதான் எங்களுடைய வேலை. திடீர்னு பார்த்தா நைட்டு படுத்து தூக்கத்திலே பயங்கரமான ஃபிக்ஸ். பிசாசு பாருங்க, டாக்டர்ஸ்க்குலாம் தெரியாது. தூக்கிட்டே இருக்க. நானும் பக்கத்துல தூங்குறோம். திடீர்னு பிக்ஸ் வந்து உடம்ப தூக்கி பிள்ளை போடுது.
விடவே இல்லை. உடனே கை வச்சு கோர்ஸ் பண்ணி ப்ரே பண்ண. பக்கத்தில் நாங்கள் இருக்கிற உடனே கையை வச்சு பிசாசை பிக்ஸர் உடைய ஏசப்பா தொட்டு சுகம் கொடுத்தாரு. பிக்ஸ் அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருந்துட்டு சுகமாய் வீடு திரும்பிட்டார். அந்த பிள்ளையை பிடிச்சு வச்சது பிசாசு. நல்ல கவனமா கேளுங்க. பிசாசு இந்த உலகத்துல இருக்கிறான். அவன் தான் நம்மளை திருடனாகவும் வியாதி உள்ளவனாகவும் வியாதியை கொடுத்து காலத்துக்கு முன்னாடி இது மக்களுக்கு தெரிய மாட்டுது. பிசாசு திருடுகிறவன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறார்கள் பிசாசு இருக்குதான். சபா